இந்த ஆற்றை பாருங்க, வெளியே அமைதியாக ஓடுற மாதிரி தெரியும், ஆனால் அதுக்குள்ளே ஓடுற வேகம் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் அவன். வெளியில் பார்த்தா சாதாரண பையன், ஆனால் உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற தீ ஒரு உலகத்தையே அழிச்சிடும். அவனோட கதையை வாங்க அவன்கிட்டயே கேட்போம். நைஸு. சும்மா தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? தூங்கிட்டு இருக்கல. ஒவ்வொருத்தனையும் தூங்க விடாமல் இருக்கிற கதையை பற்றி உங்களுக்காக சொல்ல வந்திருக்கேன். என் கண்ணுக்கு முன்னாடி சுற்றிட்டு இருக்கிற பூச்சியை பற்றி தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ நாம் வாங்க இந்த ஆற்றை பற்றி தெரிஞ்சுக்கிற கதையை பற்றி போவோம். ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த கதை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கதையை நான் தான் உருவாக்குனேன். வாங்க ஆற்றை பற்றின கதையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது 1927 ஆங்கிலேயரோட படையெடுப்பு. அப்போ என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, அப்போ எங்கள் ஊரில் ரோடு போட்டுருந்தாங்க. அப்போ தண்ணி வசதி பத்தல. அப்போ பவானியிலேருந்து தான் தண்ணி கொண்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு ஒரே அலறல் சத்தம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆங்கிலேயர்கள் படையெடுத்து ஊரை நோக்கி ஓடி வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் ஒருத்தர் சிந்திச்சார். அவரோட சிந்திப்பினுடைய ஒரு பகுதியாக உருவானது தான் இந்த வாய்க்கால். இது சாதாரண வாய்க்கால் இல்லை, இது ஒரு சரித்திர கதையினுடைய ஒரு தொடக்க புள்ளி. அது எப்படி உருவாச்சுன்னா, அந்த அன்னைக்கு ஒரு நாள் காலையில் அனைவரும் தண்ணிக்காக போராடி கொண்டிருந்த வேளையில் ஒரு முதியவர் வந்தார். இந்த ரோட்டில் தான் வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன பண்ணுறது, மக்கள் எல்லாம் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த முதியவர் கொடுத்த அந்த ஒரு ஐடியா தான் இந்த வாய்க்கால். பாருங்க, அப்போ என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது நம்ம கையில், யோசிச்சு பாருங்க. எதை வச்சு இவ்வளோ பெரிய வாய்க்காலை வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு. அப்படி பெரிய ஒரு துரும்பா இருந்ததுதான் கடப்பாறை. அது சாதாரண கடப்பாறை இல்லை, இந்த சரித்திர வாய்க்காலை உருவாக்குறதுக்காகவே படைக்கப்பட்ட கடப்பாறை. ஒவ்வொரு கண்ணீர் துளியும் சொல்லும் இந்த வாய்க்கால் உருவான கதைய. இன்னொருத்தர் வந்தாரு, அவரு பெரிய மண்வெட்டி எடுத்துட்டு வந்தாரு. 2 பேர் பறைச்ச பறைப்பு தான் இந்த வாய்க்கால். இந்த வாய்க்கால்ல இன்னைக்கு எவ்வளவு பேர் குளிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் துணி துவைக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு விவசாய நிலங்கள் வாழுதுன்னு தெரியுமா? அன்னைக்கு அந்த 2 பேர் பறைச்ச பறைப்பு தான் இவ்வளவு பெரிய வாய்க்கால். இன்னைக்கு நாம வரோம், என்ஜாய் பண்றோம், நிறைய பேர் அடிச்சுட்டு போகுது. அதுக்கு காரணம் என்ன? நாம சரியான முறையில் சரியான நீத்தம் அடிக்க தெரியாம வந்து குளிக்கிறதால தான். உங்களுக்காகவே குட்டி வாய்க்கால் அந்த சைடில் கட்டி வச்சிருக்காங்க. நீங்க போய் பாருங்க, அந்த குட்டி வாய்க்கால் எவ்வளோ அழகா இருக்கு. உங்களுக்கு வழி தெரியலையா? கீழே கமெண்ட் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கமெண்டில் லிங்க் தரோம். அதில் அந்த குட்டி வாய்க்கால் போகிறதுக்கான வழியை நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஸோ எங்கே நம்ம போகிறோம்? நீத்தம் தெரியாதவங்களா குட்டி வாய்க்காலுக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? குட்டி வாய்க்காலுக்கு போகிறோம். கீழே கமெண்டில் உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். குட்டி வாய்க்காலுக்கான உங்களுக்கு பாதை எப்படி போகுதுன்னு நாங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம். அப்படி அந்த லிங்க்கில் ஒன்றுமே இல்லைன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நான் சொன்ன கதையும் உண்மையாக இருந்தால் நம்புங்க, உண்மையாக இல்லைன்னா நம்பாதீங்க. ஏன்னா நான் சொன்னது உண்மை இல்லை. ஸோ தேங்க்யூ, பாய் பாய். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் சிரிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். சிரிப்பு வந்தால் சிரிச்சிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். Subscribe my channel and see you later. Bye bye.